வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். நான் ஒரு கிறித்துவ மைனாரிட்டியிலிருந்து வந்தவர். நான் இங்க ரிடீமர்ஸ் சர்ச்சினுடைய மெம்பரா இருக்கேன். நான் கர்த்தருக்கு பல விஷயத்துல நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதாவது இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நான் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அற்புதமாக அபரிதமாக என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டங்கள், கேவலங்கள், காலையில் எழுந்திருந்து இரவு நேரம் வரையும் நம்மளை அபரிதமாக வழிநடத்துறாங்க. அது தேவன் ஒருவர் தான். அந்த தேவனை நம்ம தினமும் எவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்றோம். ஓடுறோம், வரோம், சினிமா பார்க்கிறோம், ஹோட்டல்ல போறோம் எல்லாம். ஆனா தேவனுக்கு என்று 1 மணி நேரம் கூட நம்மளால செலவு பண்ண முடிவதில்லை. அது ஏன் தான் இன்னும் தெரியல. அதனால கர்த்தருக்குன்னு நம்ம எல்லோருமே 1 மணி நேரமாவது, 1/2 மணி நேரமாவது நம்ம வேதத்தை படித்து ஜெபிக்க வேண்டும். நான் வாழ்ந்ததுல நான் ஒரு சாட்சி. என்ன போல ஒரு சாட்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதங்கள், அவசியங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கார். அற்புதமான தேவன். நான் பலமுறை கண்ணீர் விட்டு அழுதாலே அவர் வேதனைப்படுகிற தேவன். எனக்கென்று நான் கேட்டதெல்லாம் இனி வரையிலுமே தலை குனியாத படிக்க என்னை செய்து வருகிறார். என்னை இம்மட்டமாக என்னை ஆசீர்வதித்து வருகிறார். என்னை இம்மட்டமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். பல பேர் கெட்டவர்கள் மத்தியில், எனக்கு துரோகம் செய்யும் மனிதர்கள் மத்தியில், எனக்கு விரோதமாக எழுந்திருக்கிற மனிதர்கள் மத்தியில், என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை விட்டு போன நேரத்தில், அந்த நிமிடத்தில் என் தேவன் என்னை கை தூக்கி எழுப்பினார். என்னை கருவிலிருந்து உருவெடுத்து என்னை ஒரு மனுஷிய ஆக்கி இன்று இந்த வயது வெள்ளம் என்னை பாதுகாத்த தேவன், அற்புத அவசியத்தின் தேவன். அதனால நீங்க எல்லோருமே 1/2 மணி நேரமாவது ஜெபிங்க. கர்த்தருக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முடியலையா, 1/2 மணி நேரம் தேவனுக்கென்று உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா நான் இதுவரையிலுமே ஒப்பு கொடுக்காம கர்த்தர் செய்த அற்புதமான அதிசயமய வாழ்க்கையினாலதான் இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கேன். ஆனால் தேவனுக்கு என்று எதுவுமே இது நடக்கல என்ற கவலையே எனக்கு போயிடுச்சு. நான் கூட எவ்வளவு ஆசைப்பட்டேன், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதெல்லாம் வேண்டாம். கடவுளுக்குன்னு ஒரு சில டைம் இருக்கு. இந்த டைம்ல பிரபுக்களின் ராஜாக்கள் மத்தியில் உன்னை உட்கார செய்வேன் என்று சொன்னார். அந்த தேதியும் நாளும் வரும் சீக்கிரமாக. அது தேவன் இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கர்த்தர் திடீர்னு ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த கஷ்டத்தை நீக்கிறார். அப்படி இருக்கும் போது அதுக்கும் ஒரு காலங்கள் வரும். தேவன் அதை செய்வார். 1 மணி நேரம் தேவனுக்கு என்று உங்களுக்கு செலவழியுங்கள். நீங்கள் அற்புதத்தை, அதிசயத்தை காண்பீர்கள். இது என் வாழ்க்கையில் கண்ட சாட்சி. கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். நம் தேவன் அவரை நம்புவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. கர்த்தரை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. இது உண்மையான சாட்சி. நானாக இருக்கிறேன். கர்த்தரை நம்புங்கள். தினம் 1 மணி நேரம் செலவழித்து வேதத்தை வாசியுங்கள். இந்த வேதத்தை வாசித்து நீங்கள் தினந்தோறும் ஜெபியுங்கள். பல அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி, வணக்கம்.